गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. Welcome to chapter 19 of Paramaushadam Narayaniyam. Chapter 19 oda first shloka. Pratostu napta pratu dharma karmataka prachina barhir yuvatau shatadhrutau prachetaso nama suchetasasuthan aji janatvat karunankuraniva. முதல் ஸ்லோகத்தில் பட்டத்திரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேணன் அவர்களோட வரிசையில் வந்தவர் தானே இந்த பிருத்து. இந்த பிருத்துவோட கொள்ளு பேரன் தான் பிராச்சீன பர்கிஸ். இவனும் ரொம்ப தவசீலன், ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்ல தர்மசீலன். இவனோட மனைவி பேர் சதத்ருதி. இவாளுக்கு பிரச்சேதஸ்கள் அப்படின்னு குழந்தைகள் 10 பேர். இவாளை மொத்தமாக சேர்த்து பேர் வச்சுட்டா பிரச்சேதஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இவாளும் ரொம்ப நல்லவா அப்படி இருந்துருக்கிறத ஸ்லோகா செகண்டில் சொல்றார். இந்த தந்தையான பிராச்சீன பர்கிஸ் பிரம்மாவோட ஆணைப்படி படைக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்ததுனால இவாளை பகவானை நோக்கி தவம் செய்ய சொன்னா பிரச்சேதஸ்கள். தந்தையோட கட்டளையை சிரம் மேற்கொண்டு இவா மேற்கு கடலை அடைந்து அந்த கடலின் நடுவில் ஒரு அழகான வாட்டர் ஃபால் பொய்கை இருந்தது. அங்க தபஸ் பண்றதுக்காக போனான். அப்பொழுது பகவானின் சிறந்த பக்தர்கள் அந்த மாதிரி அவர்களை பார்க்க சிவபெருமானே ஆசைப்பட்டு வருவாராம். அந்த மாதிரி அந்த பொய்கைக்கு சிவபெருமானே இவா முன்னாடி காட்சி அளிக்கிறார் சிவபெருமான். அப்படி இவாளுக்கு ஒரு சிறந்த ஒரு ஸ்துதியை சொல்லி கொடுக்கிறார், ஒரு துதியை சொல்லி கொடுக்கிறார். இதுதான் ஸ்லோகா 3ல சொல்றேன். ஸ்லோகா 4ல என்ன சொல்றாருன்னா, அந்த பிரச்சேதசர்கள் கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகள் அந்த ஜலத்துக்குள்ளேயே நின்றுண்டு அந்த ஸ்துதியை பாடிண்டே இருக்கலாம், அந்த துதியை சொல்லிகிட்டே இருக்கலாம். திருவனுக்கு 5 மாசத்திலேயே காட்சி கொடுத்த பகவான் இவாளுக்கு 10,000 ஆண்டுகள் கழிச்சு தான் காட்சி கொடுத்தாராம். 5வது ஸ்லோகத்தை சொல்றார், இந்த பிரச்சேதசர்களோட மூதாதையரான அந்த வேணன் எவ்வளவு கொடுமையான ஆட்சிக்காரனா இருந்தான் இல்லையா, அவனோட பாவங்கள் எல்லாம் கூட இவா பண்ணின அந்த தவ வலிமையினால புனிதமாக்கப்பட்டனவா. அதே போல பிராச்சீன பர்கஸும் ரொம்ப நல்லவன் தான், ரொம்ப தர்மசீலன் தான், எல்லாமே இருந்தது. ஆனா அவன் நிறைய யாகங்கள் செய்யும் போது நிறைய பசுவதம் செய்தானான். ஸோ அவனோட பாவங்களும் புனிதமாக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி இந்த 5வது ஸ்லோகத்தை முடிக்கிறார் பட்டதிரி. 6வது ஸ்லோகத்துல சொல்றார், 10,000 வருஷம் கழிச்சு கருட வாகனம் ஏறி ரொம்ப கருண ரூபமாக காட்சி கொடுத்தாராம் இவாளுக்கு பகவான். சங்கு சக்கர கதாபாணியாக அழகாக இந்த பிரச்சேதசர்களுக்கு காட்சி கொடுத்தார் மகாவிஷ்ணு பகவான், சாக்ஷாத் நாராயணன். 7வது ஸ்லோகத்துல சொல்ல, அப்படி உனக்கு காட்சி கொடுத்த உடனே என்ன வேணும்னு இவாளுக்கு கேட்க தெரியலையாம். அதாவது இந்த பிருஷ்ணி சுத்தபஸ் எப்படி பகவான் வந்தப்போ என்ன வேணும்னு கேட்க தெரியாம எனக்கு வேணும் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னு கேட்டா இல்லையா 3 தடவை, அந்த மாதிரி இவாளுக்கும் கேட்க தெரியலையாம். அதனால அந்த ருத்ரனால அளிக்கப்பட்ட அந்த ஸ்துதியால பகவான் ரொம்ப பரம சந்தோஷம் அடைஞ்சாராம். அந்த ஸ்துதியை நீங்க சொல்லினதுனால உங்களுக்கு விரும்பியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணினாராம். மேலும் என்ன சொல்றார் பகவான் 8வது ஸ்லோகத்துல, மரங்களின் மகளான அவர்களை மரங்களின் மகளை மணந்து ஒரு 10 லட்சம் ஆண்டுகள் நல்ல சௌக்கியமா எல்லா இன்ப போகங்களையும் அனுபவித்து சௌரியமா இருந்துட்டு கடைசியில என்னோட பரமபதத்தை அடையுங்கள் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட அவர்களிடம் பகவான் அவர்களிடம் கூறினாய் அல்லவா அப்படின்னு பட்டதிரி முடிக்கிறார். பட்டதிரி எல்லாமே நீ பண்ணினியே குருவாயிரப்பா, நீ செய்தியே, நீ காட்சி கொடுத்தியே அப்படின்னு தானே பேசுறாரு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும். அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்திலையும் சொல்றார், அப்படி நீ கூறினாய் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பகவானிடத்திலேயே அல்லவா. இவர் ஒவ்வொரு தரையும் கொஸ்டின் கேட்கும் போது பகவான் ஆமா நான் சொன்னேன்னு மண்டே ஆட்டு வரும். குருவாயூர் கோவில்ல உட்காந்து இவர் எழுதும் போது நீ கூறினாய் அல்லவா அப்படின்னாக்க குருவாயூரப்பனே ஆமா நான் கூறினேன் அப்படின்னு, அதாவது ஆமோதிப்பாராம். இந்த மாதிரி ஸ்லோகா 9ல சொல்றார், அந்த பிரச்சேதசர்கள் பின்ன என்ன பண்ணா, சரி அவளுக்கு அனுகிரகம் ஆயாச்சு. ஸோ அப்புறம் ராஜ்யத்தை ஆள்றதுக்கு வரும்போது பூமி முழுக்க ஒரே மரங்களா இருந்துதான். பூமியில இடமே இல்லையா, மரங்கள் அவளை வளர்ந்தோடனே ரொம்ப கோபம் வந்துருத்தான் இவாளுக்கு. ஸோ அந்த மரங்கள் எல்லாம் எரிக்க நினைச்சாலாம் இவன்.
அப்போ பிரம்மதேவனால தடுக்கப்பட்டு மரங்களோட மகளான, ஏற்கனவே பகவான் சொல்லியிருக்கார் இல்லையா, மரங்களின் மகளான மாரீச்சா அப்படிங்கிறவளை திருமணம் செய்து கொண்டு 10 லட்சம் ஆண்டுகள் இன்பமாய் வாழ்ந்திருந்தனர். இதுதான் 9வது ஸ்லோகத்தோட மீனிங். 10வது ஸ்லோகத்துல அவர்களுக்கு தக்ஷன் என்ற மகன் பிறந்தான். இந்த பிரச்சேதசர்களுக்கும் மாரீச்சாவுக்கும் தக்ஷன் என்ற மகன் பிறந்தான். இது அதே தக்ஷன் தான். யாரு பகவானோட, அதாவது சிவபெருமானோட மனைவி தாக்ஷாயணி இருக்கா இல்லையா, அவளை யாகத்துல கலங்குறதுக்கு வரும்போது அவளை அவமானப்படுத்தி பண்ணினாரே, அதே சிவபெருமானோட மாமனார் தக்ஷன் தான். அப்போ அந்த முழு வாழ்க்கையை வாழாம அந்த யாகத்துல இதுவானார் இல்லையா, யாகம் பண்ணும்போது தலை வெட்டப்பட்டு இதுவாரே, அவனே மீண்டும் பிறந்தான் அப்படிங்கிறார் பட்டத்ரி. அவனே மீண்டும் பிறந்தான். பின்னர் அந்த யாகங்கள் எல்லாம் செய்தாராம். எல்லா யாகமும் செய்து அந்த பிரச்சேதசர்கள் நிறைய யாகங்கள் யஜ்ஞங்கள்லாம் செய்து நாரதரோட உபதேசத்தை பெற்று நல்ல அறிவு அடைந்த அப்புறம் அவர்கள் நிலையான ஆனந்தமாகிய உன்னுடைய பரமபதத்தை அடைந்தனர். குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட குருவாயூரப்பா, ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு கருணையோடு நீ அருள் புரிந்தாயே குருவாயூரப்பா, என்னுடைய நோய் கூட்டங்களிலிருந்து என்னை காப்பாற்றுவாய் அப்படின்னு சொல்லி இந்த 10வது சாப்டர் பிராச்சீன பர்ஹிஸ் அண்ட் பிரச்சேதசர்கள் இவாளோட இதோட முடியறது. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.